கோவையின் புறநகர் பகுதியான எட்டிமடை வாளையார் இடையேயான பகுதியில் சமீப காலமாக வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்து வந்ததை அடுத்து குற்ற சம்பவங்கள் நடப்பதை தடுக்க எட்டிமடையில் சோதனை சாவடி அமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த சோதனை சாவடி விரைவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளதாக அதிகாரிகள் கூறினார்கள். சேலத்திலிருந்து கோவை வழியாக கொச்சிக்கு செல்லும் இந்த பைபாஸ் சாலையில் அதிக அளவில் வழிப்பறி சம்பவங்கள் நடந்து வந்ததால் போலீஸ் இந்த நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. கேரளாவின் நுழைவு வாயிலாக உள்ள கோவை மாநகரம் கொங்கு மண்டலத்தின் முக்கியமான நகரம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரமாகும். தமிழ்நாட்டின் அதிக அளவில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அமைந்துள்ள நகரமாக இருக்கிறது. சென்னையில் எப்படி ஆட்டோமொபைல் தொழிலும் ஐடி தொழிலும் பிரபலமோ அதுபோல் கோவையில் ஜவுளி தொழிலும் கனரக வாகனங்கள், கிரைண்டர், மிக்சி, பைப், இரும்பு உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகள் அடங்கிய நகரமாக இருக்கிறது. அதேபோல் கடந்த 15 வருடங்களில் ஐடி தொழிலும் வேகமாக வளர்ந்து வருகிறது. கோவை மாநகருக்கு தினமும் லட்சக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். இது தவிர கோவை வழியாக கேரளாவிற்கு பலரும் சென்று வருகிறார்கள். கோவை மாநகரத்திற்கு தொலைநோக்குடன் பைபாஸ் சாலை 25 வருடங்களுக்கு முன்பே அமைக்கப்பட்டனர். அதாவது சேலத்திலிருந்து கோவை வழியாக கொச்சி பைபாஸ் ரோடு 1999ஆம் ஆண்டிலே அமைக்கப்பட்டது. இந்த சாலையில் தினமும் ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றனர். கேரளாவிலிருந்து பெங்களூரு மற்றும் சென்னை செல்பவர்கள் இந்த ரோட்டில்தான் சென்று வருகின்றனர். இந்த சாலை கோவை மாவட்டத்தில் கருமாத்தம்பட்டி அருகே வடுகாபாளையம் பிரிவில் இருந்து தொடங்கி வாளையாறு சோதனை சாவடி வரை போகிறது. இதில் நீலாம்பூரில் இருந்து சிறிது தூரம் கோவை மாநகர் எல்லைக்குள் இருக்கிறது. இந்த பைபாஸ் ரோட்டில் ஈச்சனரி அருகே உள்ள தனியார் கல்லூரி பிரிவிலிருந்து வாளையாறு சோதனை சாவடி வரை உள்ள பகுதிகளில் அடிக்கடி குற்ற சம்பவங்கள் நடப்பதாக புகார்கள் உள்ளது. குறிப்பாக கடந்த மாதத்தில் மட்டும் நகை வியாபாரியிடம் இருந்து ரூபாய் 1.25 கோடி தங்க கட்டிகளும் நகைப்பட்டறை ஊழியரிடம் ரூபாய் 30 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்டனர். இது தவிர ஹவாலா பணத்தை கொள்ளையடிப்பது, வழிப்பறி, நகைப்பறிப்பு உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் கடந்த சில மாதங்களில் மட்டுமே நடந்துள்ளன. இதை தடுக்க போலீசார் ரோந்து சென்று வருகிறார்கள். ஆனால் குற்ற சம்பவத்தை முழுமையாக தடுக்க முடியவில்லை. இதையடுத்து எட்டிமடையில் உள்ள மேம்பாலத்தின் முன்பு சர்வீஸ் ரோடு தொடங்கும் இடமான காளியாபுரம் அருகே சோதனை சாவடி அமைக்க கோவை மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் உத்தரவிட்டார். இது பற்றி அவர் கூறும்போது, எட்டிமடை வாளையார் இடையேயான பாதை 10 கிலோமீட்டர் நீளமுடையது. இதில் ஏற்கனவே வாளையாறு வேலாந்தவாளம் பகுதிகளில் 2 சோதனை சாவடிகள் இருக்கின்றனர். இங்கு போலீசார் எண்ணிக்கை இரட்டிப்பாக்கப்படும். எட்டிமடையில் புதிய சோதனை சாவடி அமைக்கப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் பிரத்யேகமாக சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் ரோந்து பணி மேற்கொள்ளப்படுகிறது. சோதனை சாவடிகளில் வாகன தணிக்கை நடத்தப்படும் என்று கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து எட்டிமடையில் மேம்பாலம் அருகே சோதனை சாவடி அமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இதற்காக சாலை ஓரத்தில் கண்டெய்னரை வைத்து அதற்கு போலீஸ் நிலையம் போல் வர்ணம் பூசி அதில் கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட வசதிகளை அமைக்கும் பணி நடக்கிறது. சேலம் கொச்சி புறவழிச்சாலையில் ஈச்சனரி அருகே உள்ள தனியார் கல்லூரி பிரிவு முதல் எட்டிமடை வரை, எட்டிமடை முதல் வேலாந்தவாளம் வரை, வேலாந்தவாளம் முதல் வாளையார் வரை என்று 3 வாகனங்களில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு சந்தேகத்துக்கு இடமாக சுற்றும் நபர்களை பிடித்து விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்தனர். எட்டிமடையில் அமைக்கப்படும் சோதனை சாவடி 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளார்கள். அத்துடன் வாகன சோதனையும் நடத்தப்பட உள்ளதாம். இந்த சோதனை சாவடி ஓரிரு நாட்களுக்குள் பயன்பாட்டுக்கு வர வாய்ப்புள்ளதாம்.